அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z வேல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்களே தன்னை ஆண் இடத்திலிருந்து எப்படி காப்பாற்றிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய அக்கா தங்கச்சிகளே, உங்கள் தாய் தப்பை எதுக்காண்டி உங்களை படிக்க வைக்கிறாங்க? வேலைக்காண்டி மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா தப்பு. எதுக்காக படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு அடுத்து தன்னை பிள்ளையை யார் பார்த்துப்பா? படிப்பு மட்டும் வேலை மட்டும் பார்த்துக்காது. அன்றைக்கி கல்யாணம் பண்ணி போயிட்டிங்கன்னா, அந்த சில மாமியார் வீட்டில் ஒத்துப்பாங்க, சில மாமியார் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அது போக உங்களுக்கு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய தான் நீங்கள் பார்ப்பீங்க. வேலை பார்க்க முடியாது. ஒரு ஆண் மாதிரி ஒரு பெண் பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அப்போ இதில் எதனால் படிக்க வைக்கிறாங்கன்னா, நிறைய அனுபவம் கிடைக்கும். வீட்டில் 4 பேரோட பழக்கங்கள், அதில் அனுபவம் அதிகமாக இருக்காது. வெளியில் போல் பல பேர் பழக்கங்கள்னால அனுபவம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அந்த அனுபவத்தை இங்கே கற்றுக்குறீங்க. நீங்கள் படிப்பை மட்டும் படிச்சுட்டு வந்துடுவோம், வேலை கிடைச்சா போதும், அதை மட்டும் நினைக்கிறீங்க. அனுபவத்தை கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன். படிக்கிறது முக்கியம்தான், ஆனால் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா எதுக்காக முக்கியம்னு சொல்கிறேன்னா, இப்போ படிக்கிறாங்க. படித்த எல்லாருமே தைரியமாக இருக்கீங்களா? ஒரு ஆண் உங்களை ஏதாச்சும் மிரட்டி இது பண்ணுறாங்கன்னா உடனே பயப்படுறீங்க. ஏன் பயப்படணும்? அதுக்காக படிக்க வச்சாங்க? நான் ரொம்ப படிக்கலைங்க. ஒரு 6வது தான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியாது. நான் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் தெரியுது. படிக்காதவளுக்கே தெரியுது, நீங்கன்னா எவ்வளோ படிச்சிருப்பீங்க. அப்பயும் உங்களுக்கு தெரில. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எதற்காக நான் சொல்கிறேன்னு அந்த விஷயத்த, இந்த மாதிரி படிச்சுமே அனுபவம் இல்லாமல் இருக்கீங்களே, தைரியம் இல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி வம்புழுக்கலை, நீங்கள் கொஞ்சம் தைரியமாக பேசுங்க. முடிச்சா பண்ணுடா அப்படி பேசுங்க. என்ன உங்கள் ஃபோட்டோவே வச்சு இது பண்ணி எடுக்கட்டுமே. அவங்க அம்மா தங்கச்சிட்டு இருக்கிற உடம்பு தான் உங்கள்கிட்ட இருக்க போகுது. அப்படியே சொல்லுங்கள். உங்கள் அம்மா தங்கச்சிட்ட இருக்கிறதால இருக்குது, என்னடா பண்ண பண்ணுறா முடிஞ்சா அப்படியே சொல்லி பாருங்களேன். பயப்படுவான். அது போக உங்களுக்கு ஒரு ஹேண்ட்பேக்கில் லிப்ஸ்டிக்லேருந்து பல விஷயங்கள் வச்சுருக்கீங்க, மேக்கப் செட்டு. அது வச்சுருங்க, தப்பு இல்லை. பட் அதோட ஒன்று வச்சுக்கோங்க. கத்தி, பெப்பர் ஃப்ரே ஏதோ வச்சுக்கோங்க. அப்படி சப்போஸ் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் கண் இருக்குது பாருங்கள், அதுவே போதும். பல கத்திக்கு சமம். அதுலேயே பயப்படுவோம். நீங்கள் எவ்வளோதான் பயம் இருந்தாலும் கண்ணில் காட்டாதீங்க. கண்ணை தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. கண்ணில் காட்டினீங்கன்னா அவ்வளோதான், உங்களோட வீக் பாயிண்ட்டை புரிஞ்சுப்பான். அதனால் தயவு செஞ்சு கண்ணில் காட்டிடாதீங்க. ரொம்ப ஷார்ப்பாக பாருங்கள் அவன் பயப்படுவான். தைரியமாக பேசுங்க. முடிஞ்சா பண்ணுறா இப்படி பேசுங்க. அது போக சில பெண்கள் இந்த மாதிரி ஒரு ஆண்கிட்ட ஏமாந்து நிற்கிறான். ஏமாந்துன்ற அவன் ஃபோட்டோலேருந்து எல்லாமே வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அதை மிரட்டுறான். அப்போ பயப்படாமல் ஒன்று இருக்கணும், இல்லைன்னா அப்படி பயப்படுற மாதிரி நடிக்கணும். நடிக்கலை என்ன பண்ணணும்னா, இன்னொன்று ஃபோன்லேருந்து அவன் நம்பரை வேணும் பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அங்கிட்டு என்ன பண்ணணும், வேறு ஃபோன்லேருந்து நீங்கள் போலீஸ் கால் பண்ணணும். கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்க இது மாதிரி பண்ணுறாங்க, என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் யாராச்சும் வச்சு பேசுவீங்க. ஆச்சுங்கன்னா அவன் பேசிக்கிட்டே இருப்பான் உங்கள்கிட்ட. அந்த நேரத்தில் லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பேசிக்கிட்டு பயந்துட்டு வச்ச பிறகு அவன் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மை மாற்றிடுவான். அப்படி எப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இது சேஃப்டிக்காண்டி ஒரு விஷயத்துக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் தைரியமாக இருக்கணும். பெண்கள்னால் எவ்வளோ விஷயம் அப்போ அந்த காலத்துலேருந்து இப்போ எவ்வளோ விஷயம் ஆணை விட உயர்ந்து பெண்கள் வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அடுத்தவங்க சேஃப்டி, அடுத்தவங்கள்ட்டேருந்து அந்த சேஃப்டி கிடைக்கும். இந்த என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் சேஃப்டி கொடுக்கும், இது சேஃப்டி கொடுக்கும் நினைக்காதீங்க.
இந்த இந்த இன்றைக்கி நடக்காது. அது எத்தனை ஆண்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம தைரியமாக இருந்தால் உங்கள் பிள்ளைய தைரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பேரன் பேத்தி உங்களை வகராவே தைரியமாக இருக்கும். அப்படி இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்கணும். தைரியம் இருந்தீங்கன்னா நீங்கள் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. அப்படியே போகும். அதை விட்டுட்டு கவர்மெண்ட் நம்மளுக்கு சேஃப்டி கொடுப்பானா இந்த ஜென்மத்தை கொடுக்க மாட்டோம். நம்ம அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். சரிங்களா? அது என்றைக்குமே நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. உங்களை நீங்களே தான் காப்பாற்றிக்கணும். மற்றவங்க காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்கள இது பண்ணி இருக்காதீங்க. ஓகே நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க வந்துடுவாங்க அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வருவாங்க, 2 நாளைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தில் காட்டில் மாட்டிக்கிருக்கீங்க, எவன்கிட்டயாச்சும் மாட்டிக்கிருக்கீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களை தைரியப்படுத்துவீங்க? அப்போ அடுத்தவங்களும் வருவாங்கன்னு நான் நினைப்பீங்க. அடுத்தவங்க வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் எப்படி வருவாங்க? அப்போ அந்த நேரத்தில் யாருமே வரமாட்டாங்க. வர்றதுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? நீங்கள் ஏதாச்சும் சிக்னல் கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னா உங்களால் வர முடியாது. இப்போ உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். அதுக்கு தான் முன்கூட்டியாகவே நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே அது வரும். அதுக்காண்டி தான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதோட கராத்தே பழகிக்கோங்க. ரொம்ப நல்லது. பெல்ட்டு வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கருப்பு பெல்ட் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கராத்தே பழகிக்கோங்க. அதுவே போதும். சரிங்களா? எவனாச்சும் நம்ம அட்டாக் பண்ணோன்னா ஒரு 2 அடி அடிக்கிட்டு போதும். ஓகேவா? அதனால் இதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கொடுக்குறேன், அதுலேயும் பேசலாம். ஓகே, என்னோடய வீடியோ பார்த்து தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.